கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஏசப்பா உங்களை ரொம்ப நேசிக்கிறாங்க. இன்றைக்கு உங்களுக்குரிய வார்த்தை, இன்று கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக. 1 சாமுவேல் 24 அதிகாரம் 19 ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஒரு பிளஸ்ஸிங் என்ன அப்படின்னா, கர்த்தர் இன்னைக்கு நமக்கு நன்மை செய்வாராம். ஒருவேளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மையும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே தீமையாக போய் கொண்டு இருக்கலாம். இல்லை அப்படின்னா, எனக்கு நேரிடுறதெல்லாம் பொல்லாப்பாகவே இருக்குது, எனக்கு அது நன்மை இல்லை, விரோதமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு வேளை துக்கத்தோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த வார்த்தை யாருக்கு சொல்லுவாங்க அப்படின்னா, வேதத்தில் தாவீதுக்கு சவுல் சொல்வார். அந்த சவுலால் தான் தாவீது எல்லா இடமும் தரத்தப்பட்டு அவர் வாழ்நாளெல்லாம் ஓடிக்கொண்டே இருப்பார். எதுக்காக அப்படின்னா, எப்படியாவது தாவீதை கொன்றணும் அப்படின்னு சொல்லி சவுல் ஒரு மூர்க்கமாக அவரை தருத்துவார். ஆனாலும் எத்தனையோ தரம் தாவீது கையில் சவுலை ஒப்பு கொடுத்த போதிலும் தாவீது என்ன பண்ண மாட்டார்னா, சவுலுக்கு தீமை செய்யவே மாட்டார். அதனால் சவுல் சொல்வார், நான் உன் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டும் நீ எனக்கு என்ன பண்ணலை அப்படின்னா, தீமை செய்யாமல் நன்மை செஞ்ச. அதனால் நீ எனக்கு செஞ்ச நன்மைக்கு பதிலாக கர்த்தர் உனக்கு நன்மை செய்வார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்லவங்களாக இருக்கலாம், நீங்கள் நீதிமானாக இருக்கலாம், நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாரித்து அதனால் உங்களுக்கு தீமையே நேரிடலாம். ஆனால் நீங்கள் நன்மை செய்வீங்க அப்படின்னா நிச்சயமாக ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, உங்களுக்கு நன்மை செய்ய வல்லவராக இருக்கிறார். உனக்கு நன்மை செய்தால் மேன்மை இல்லையோன்னு வேதத்தில் ஒரு வார்த்தை போட்டிருக்கு. அப்போ மற்றவங்க நமக்கு தீமை செய்கிறாங்கன்றதுக்காக நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, அவங்களுக்கு தீமை செய்யக்கூடாது, தீமைக்கு மாறாக நன்மை செய்யணும்னு பைபிளில் போட்டிருக்கு. அப்போ நம்ம தீமை செய்கிறவங்களுக்கு கூட நம்ம என்ன தான் செய்யணுமா, நன்மை செய்யணும். அப்படி செய்யும்போது கர்த்தர் என்ன பண்ணுவார்னா, நமக்கு நன்மை செய்வாராம். காட் பிளஸ் யூ.